கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எரேமியா 37:21. அப்பொழுது எரேமியாவை காவல் சாலையின் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவல் சாலையின் முற்றத்திலே இருந்தான். கடவுள் எல்லா ஊழியர்களையும் ஒரே விதமாக ஆசீர்வதிப்பதில்லை. சிலருக்கு நல்ல செல்வத்தை கொடுக்கிறார், புகழை கொடுக்கிறார். ஆனால் சில உண்மையான ஊழியர்களுக்கு அவர் பாடுகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 37ஆம் அதிகாரத்தில் எகிப்து நாட்டு ராஜா இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக வருகிறார். இஸ்ரவேலினுடைய மன்னன் அவங்கள கூப்பிட்றார், வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. யூதாவின் மன்னன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டனால அவர் வரார். இந்த எகிப்து ராஜா வருகிறார் என்று தெரிந்தவுடனே பாபிலோனியர்கள் எருசலேமை விட்டு பின்வாங்கி விட்டனர். ஏன்னா அவங்க அந்த சமயத்தில் எகிப்தோட யுத்தம் செய்ய தயாராக இல்லை. கர்த்தர் எரேமியாவின் மூலம் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்னா, இப்போ எகிப்திலிருந்து ஒரு சேனை வருகிறது, இந்த பாபிலோனியர்கள் பின்வாங்கி விட்டார்கள் என்று நீங்கள் எகிப்தை நம்பிக்கொண்டு பாபிலோனியர்களை பகைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பாபிலோனியர்கள் மீண்டும் திரும்ப வருவாங்க, வந்து எருசலேமை பிடிப்பார்கள் என்ற செய்தியை தான் எரேமியாவின் மூலம் சொல்ல தேவன் முற்படுகிறார். இந்த செய்தி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செய்தியாக இருந்தது. ஆகையினால முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, எரேமியாவை ஒரு வீட்டு காவலில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிதேக்கியா ராஜா ரகசியமாக கூப்பிட்டு எரேமியாவிட்ட என்ன நடக்கும்னு சொல்லி கேட்குறான். எரேமியா மீண்டும் அவன்கிட்ட சொல்கிறான், பாபிலோனியர்கள் மறுபடியும் வரப்போகிறாங்க, எருசலேமை பிடிக்க போகிறாங்க, நீங்கள் எகிப்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை கேட்டவுடனே சிதேக்கியா ராஜாவுக்கும் பிரியமில்லை. அப்போ எரேமியா ஒரு கெஞ்சி கேட்குறாரு, ஐயா என்னை அந்த வீட்டு காவலில் வைக்காத அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையின் முற்றத்திலே எரேமியாவை அவன் இருக்கும்படியாக அனுமதிக்கிறான். அப்பம் சுடுகிறவர்கள், அதாவது நகரத்தில் அப்பம் சுட்டு விற்கிறவங்க, ஒருவேளை நம்ம இன்னைக்கு இட்லி தோசைலாம் சுட்டு விற்கிறவங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் தினமும் ஒரு அப்பத்தை எரேமியாவை கொடுக்கும்படியாக சொல்கிறார். இப்போ இந்த உண்மையான ஊழியர்களுடைய பாடுகளின் 3 தன்மைகளை இந்த வசனத்திலே நாம் கண்டறியலாம். அது என்ன? கர்த்தரின் வார்த்தையை உண்மையாய் பிரசங்கித்ததினால் சிறைவாசனம். எரேமியா கடவுளுடைய வார்த்தையை ரொம்ப உண்மையாக, கடவுள் என்ன சொன்னாரோ அதை தான் அவர் எடுத்துரைக்கிறாரு. அதன் விளைவு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றான், பேதுரும் யாக்கோபும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகின்றான், இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக காவலிலே வைக்கப்பட்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடியிலே எத்தனை பாடுகளை அப்போஸ்தலர்கள் அனுபவித்தனர். இப்போ ஒரு உண்மையான ஊழியன் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்யும்போது சில வேளைகளிலே அதற்காக அவன் சிறைச்சாலையிலும் அடைக்கப்படுவான். இரண்டாவது, கர்த்தரின் வார்த்தையை உண்மையாய் பிரசங்கித்ததினால் தனிமை. இப்போ கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் ஒன்றா ஒரு கூட்டமாக கூட்டிட்டாங்க, அவங்களாம் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிட்டு அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை உண்மையாக பிரசங்கித்த எரேமியாவோ தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கிறான். அவனை வீட்டு காவலில் வைக்கிறாங்க. எரேமியா கெஞ்சுறார், ஐயா என்னை அந்த வீட்டு காவலில் வைக்காதீங்கப்பா. உடனே சிறைச்சாலையின் முற்றத்தில் அவனை என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் வைக்கிறாங்க. சில வேளைகளிலே நம்மை சுற்றியுள்ள எல்லோரும் பாவம் செய்யும்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக எழும்பி நிற்போமே என்றால் நாம் தனிமைப்படுத்தப்படுவோம். அப்போ தேவனுக்காக உண்மையாக வாழ விரும்புகிறவர்கள், இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பகிர்ந்து கொள்பவர்கள் தனிமைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, லூக்கா மட்டும்தான் என்னோடு கூட இருக்கிறாரு, நீ வரும்போது மார்க்குவை அழைத்து வா என்று தீமோத்தேயிடம் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் தனிமையை உணர்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ உண்மையான ஊழியர்கள் அநேக வேளைகளிலே தனித்து விடப்படுவார்கள். மூன்றாவதாக, கர்த்தரின் வார்த்தையை உண்மையாய் பிரசங்கித்ததினால் வறுமை, பாவர்ட்டி ஃபார் பீயிங் ட்ரூத்ஃபுல். நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுள் தனக்கு உண்மையுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் அநேக வேளைகளிலே கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தவர்கள் வறுமையை தழுவி இருக்கிறார்கள். இந்த உலகம் அவர்களை பகைக்கிறதா இருப்பதினாலே இந்த உலகத்தின் செல்வங்களினால் அவர்கள் பயன் அடையாமல் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். இப்போ தேவனுக்கு உண்மையாக வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி இந்த 3 நிலைகளையும்
ஏற்றுக்கொள்ள மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். பவுல் எப்படி நான் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறானோ, அந்த மாதிரி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அதுதான் விசுவாசம். ஏன்னா இன்னைக்கு செழிப்பின் உபதேசம் என்ற ஒரு உபதேசம் நீ கடவுளுக்கு உண்மையாக இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ கடவுளுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை மக்கள் மனதில் விதைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, சிலருடைய வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறாரு. ஆகையினால ஒருத்தட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல சுகம் இருக்குது, அவர்களுக்கு நல்ல அந்தஸ்தும் ஆஸ்தியும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் வியாதி, கஷ்டம், துன்பம் இருக்கிறதுனால அவங்களாம் ஏதோ பாவம் பண்ணனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. சில வேளைகளில் ஐஸ்வர்யமும் அநியாயமாக சம்பாதித்ததாக இருக்கலாம். அதே போல் சில வேளைகளிலே பாடுகளும் பரிசுத்தமாய் வாழ்வதனால் நமக்கு வருவதாக இருக்கலாம். அதற்கு எரேமியாவுடைய வாழ்க்கையே ஒரு உண்மையான உதாரணமாக இருக்கிறது. இருப்பினும் அதன் மத்தியிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் நீதிக்காக பாடுபட அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருந்து கடவுள் நமக்கு இந்த உலக செல்வங்களை கொடுத்தால் அதை கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்தி கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். இல்லை கடவுளுக்காக உண்மையாக இருப்பதனாலே நாம் பாடுகளுக்காக கடந்து சென்றால் கர்த்தருக்கு விரோதமாக நாம் கோபம் கொள்ளாமல், இல்லை என்றால் கர்த்தரை குறித்து நாம் குறை கூறாமல், கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர் எழுந்திருப்பார் என்றால் அவருக்காக இந்த பாடுகளை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும் கிருபையும் நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.